வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி யாராவது உண்மையாக கேட்டு பார்த்தால் ஒரு விஷயம் உடனே புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் வெளியில் சிரித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் பல வருடங்களாக அமைதியாக தாங்கிக் கொண்டிருந்த காயங்கள் இன்னும் இருக்கும். ஆனால் யாருக்கும் அது தெரியாது. உங்களை பற்றி உங்களிடம் வந்து கேட்டால் மட்டுமே தெரியும். மற்ற நபர்கள் யாருக்கும் நீங்க கூற மாட்டீங்க. உங்களுடைய கஷ்டங்களாக இருக்கட்டும், உங்களுடைய நன்மைகளாக இருக்கட்டும், எதை பற்றியும் நீங்க மற்றவங்ககிட்ட கூறணும்னு நினைக்க மாட்டீங்க. அவங்கள கேட்டால் மட்டுமே நீங்க கூறுவீங்க. உங்களுடைய உள்ளுக்குள் பல வருடங்களாக அமைதியாக தாங்கிக் கொண்டிருந்த காயங்கள் அவ்வளவு இருக்கும். அதை யாராலும் நிரப்ப முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில காயங்கள் ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த பல நபர்கள் உங்களுடைய நல்ல மனதை பல முறை தவறாக பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனா அவங்க ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. அவ்வளவு கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். துலாம் ராசி என்பதாலே நீங்கள் இயல்பாகவே சமநிலை, நல்ல மனது, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை கொண்டவராக எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனால் இதே ஒரு குணம் சில நேரங்களில் உங்களை மற்றவர்களின் அடிமை போல மாற்றியிருக்கும். ஆனால் இது ஏன் ஏற்படுதுன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனால் நீங்க மற்றவங்களுக்கு அடிமை போல நடந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா நீங்க அமைதியாக இருப்பீங்க, சமநிலையை விரும்புவீங்க. இதனால் அனைவரும் உங்களை அவங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களையே எதுக்கெடுத்தாலும் வேலை ஏவுவது, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, எனக்கு இதை செய்து கொடு, அதை செய்து கொடு அப்படின்னு உங்களை அடிமை போல மாற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. நீங்கள் இல்லை என்று சொல்ல முடியாமல் பலருக்காக பல விஷயங்களை செய்து கொண்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னா அவங்க உங்களுடைய மேல் அதிகாரிகளாக இருப்பார்கள். இல்லைனா அவர்களுக்கு கீழே நீங்க வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு காரணத்திற்காக உங்களால் எதிர்த்து பேச முடியாமல் சில வேலைகளை நீங்கள் தாங்கிக் கொண்டு பொறுமையுடன் செய்து கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் நிறையவே இருக்கு. இன்னொரு நேரங்களில் அவர்கள் உங்களை பயன்படுத்தி கொண்டிருப்பாங்க. ஆனால் உங்களுடைய மனதில் நீங்கள் நினைத்தது ஒண்ணே ஒண்ணு. நான் நல்லதை செய்தால் நல்லதே எனக்கு திரும்ப கிடைக்கும். அப்படின்னு நினைத்துக்கொண்டு நீங்கள் நல்லதை மட்டும் செய்து கொண்டிருப்பீங்க. ஆனால் அவர்கள் செய்த தவறுகள், அவர்கள் அடிமையாக்கது அனைத்தும் அவனுக்கு மீண்டும் தீங்காக மாறிவிடும். கர்ம பலன்கள் அவனுக்கும் கிடைக்கும் என்று நினைத்துக்கொண்டு உங்களுடைய மனதில் எதையும் வைத்துக் கொள்ளாமல் உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு சிறு வயதிலிருந்து துலாம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் சில அவமானங்களை சந்தித்திருப்பீங்க. அந்த அவமானங்கள் சாதாரணதாக இருக்காது. உங்களால் மறக்க முடியாமல் சிறு வயதில் ஏற்பட்டது இன்னும் உங்களுக்கு மறக்க முடியாமல் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்திலும் உறவினர்களிடமும் சில சமயங்கள் நண்பர்களிடமும் கூட நீங்கள் மதிப்பு இல்லாமல் நடந்து கொள்ளப்பட்ட தருணங்கள் நிச்சயமாக இருக்கும். இது ஏன் உங்களுடைய வாழ்க்கை நடந்தது அப்படின்னா, பணம் இல்லாமல் நீங்க எங்கேயாவது செல்லும் பொழுதோ, இல்லைன்னா உங்களிடம் வாகனம் இல்லை, சரியான ட்ரெஸ் அணியவில்லை, அப்படிப்பட்ட இடங்களில் நீங்க போயிருப்பீங்க. அந்த ஒரு நேரத்துல உங்களிடம் பணம் கேட்பாங்க. இல்லைன்னா ஏன் இப்படிலாம் ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அவங்க கூறி சிரித்துக் கொள்வாங்க. உங்களை ஒரு ஏளனமாக அவங்க பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் நிச்சயமாக உங்களுடைய குடும்பமாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், ஏன் உங்களுடைய நண்பர்கள் இடத்தில் கூட நிச்சயமாக பார்த்திருப்பாங்க. இதனால உங்களுக்கு மதிப்பு என்பதும் இல்லாமல் போயிருக்கும். பள்ளி காலத்திலோ, உறவினர்கள் வீட்டிலோ, இல்லைன்னா உங்களுடைய மனதை பாதித்த வார்த்தைகள் கேட்க நிச்சயமாக நேர்ந்திருக்கும். இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் உங்களுடைய மனதை நோகடிக்கும்படி பேசியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இவன்ட்ட சரியான ட்ரெஸ்ஸு கிடையாது, எங்க போனாலும் பணம் கொண்டு வர மாட்டான், மற்றவங்களே நம்பிக்கொண்டு வருவான் என்று கூறி உங்களுடைய மனதை அந்த அளவுக்கு காயப்படுத்தியிருப்பாங்க. இப்படிப்பட்ட நினைவுகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதனை நினைத்து இன்னும் உங்களுடைய மனதிற்குள் அதை நீங்கள் நினைத்து கொண்டே தான் இருப்பீர்கள். "உன்னால் முடியாது, நீ எந்த விஷயத்திலும் வெற்றி பெற மாட்டாய்" என்று கூறப்பட்ட வார்த்தைகள் உங்களுடைய மனதில் ஆழமாகவே பதிந்திருக்கும். அந்த அவமானங்கள் வெளியில் மறந்து மறந்து போனது போல இருந்தாலும் உங்களுடைய உள்ளுக்குள் அது உங்களை மிகவும் காயப்படுத்தி கொண்டே இருக்கும். உங்களுடைய வீட்டுக்குள்ளும் சில சமயங்கள் உங்களை மதிக்காமல் நடந்து கொண்டிருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருந்திருக்கும். குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் இதற்கெல்லாம் காரணம் நீதான் என்று சொல்லப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட அவமானங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவாகி இருக்கும். நீங்கள் செய்யாத தவறுக்கும் கூட நீங்கள் தான் பொறுப்பாக மாறியிருக்க முடியும். இப்படிப்பட்ட கேவலமான சில விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் மற்றவங்க உங்க கூட இருக்கவங்க தான் அந்த ஒரு தவறை செஞ்சிருப்பாங்க. ஆனால் அவர்களே முன்வர மாட்டாங்க. எனக்கும் இந்த தவறு நான் தான் அந்த தவறை செஞ்சேன் அப்படின்னு அவர்கள் முன்வராம நீங்க மாட்டின உடனே அவங்க அமைதியாக நின்று இருப்பார்கள். இதனால நீங்க பல இடங்களில் அவமானங்கள், தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்கள் பொறுப்பாக மாறியிருப்பீங்க. இந்த துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் அதிகமாக அமைதியாகவே இருப்பாங்க. அந்த ஒரு அமைதியை அனைவரும் பயன்படுத்திக் கொள்வார்கள். தங்களுடைய மனக்காயங்களை வெளியில் காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பார்கள். இதனால் மற்றவர்கள் இவனிடம் சொல்லலாம், இவள் மீது குற்றம் சுமத்தலாம் என்று நினைத்து கொண்டு உங்கள் மீது எல்லா விதமான குற்றங்களையும், எல்லா விதமான தவறுகளையும் உங்கள் மீது ஆக்கி விடுவார்கள். ஆனால் இது துலாம் ராசி ஆண்களும் பெண்களும் சரி, எது நடந்தாலும் நீங்கள் உடனே கோபப்பட மாட்டீங்க. பொறுமையுடன் இருப்பீங்க. ஏன் அப்படின்னா,
நம்ம என்ன அனுபவிக்கமோ, நம்ம என்ன செஞ்சோமோ அதுதான் நமக்கு பலனாக கிடைக்கும் என்று நினைத்துக்கொண்டு எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களை மாட்டிவிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். அதற்கு பின்னணியில் இருப்பது யார் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை நீங்கள் கூறவே மாட்டீர்கள். உங்களுடைய மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் அமைதியாகவே இருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் தான் நீங்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது அப்படின்னு தான் கூற வேண்டும். அந்த ஒரு பாடம் என்ன தெரியுமா? எல்லாரையும் நம்பக்கூடாது. யாரை எவ்வளவு நம்ப வேண்டும், எவ்வளவு தூரம் மனதை திறக்க வேண்டும் என்பதை உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். இது உங்களுக்கு சிறு வயதிலேயே கற்றுக் கொடுத்திருக்கும். அதன்படிதான் இன்னமும் நீங்கள் வாழ்ந்து கொண்டு வருவீங்க. நீங்கள் சந்தித்த ஏமாற்றங்கள், துரோகங்கள், அவமானங்கள் எல்லாம் உங்களுடைய மனதை ஒரு அளவுக்கு மேல கடினமாக மாட்டியிருக்கும். யாரையும் எதை பற்றியும் நம்ம கூறக்கூடாது. நமக்கு வேணும்னா நம்ம தான் நம்முடைய வாழ்க்கையில உழைக்க முடியும். நமக்கு வேணும்னா நம்ம தான் சாப்பிட முடியும். அப்படிங்கிற ஒரு உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டு நடப்பீங்க. ஒரு காலத்தில் நீங்க மிகவும் உணர்ச்சி படக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க. ஆனால் இப்போது யாரை நம்ப வேண்டும் என்று கவனமாக இருக்க ஆரம்பித்து விட்டீர்கள். அவ்வளவு பெரிய அவ்வளவு பெரிய கெடுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இந்த அனுபவங்கள் உங்களுடைய மனதில் பெரிய தாக்கத்தை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். சில சமயங்கள் தனிமை உணர்வு கூட உங்களுக்கு நிச்சயமாக வந்திருக்கும். நான் நல்லவனாக இருந்தும் ஏன் எனக்கு மட்டும் சோதனை என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் வந்து கொண்டிருக்கும். குடும்பத்திலும் நீங்கள் இழந்த மதிப்பு பற்றி நினைத்தால் சில நேரங்களில் நீங்கள் மிகவும் வேதனை ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் செய்த நல்ல விஷயங்கள் பல நேரங்களில் யாராலும் கவனிக்கப்படவில்லை என்று உங்களுக்கு நிச்சயமாக தோன்றியிருக்கும். இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில தோன்றிக் கொண்டிருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஏற்பட்டதாக இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை நான் கூறுகிறேன். அது நடக்குமா இல்லையா அப்படின்னு பாருங்க. மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. இந்த ஒரு நாள் மிக அருகில் நெருங்கிவிட்டது. இந்த ஒரு நாளில் உங்களுடைய கிரகநிலைகளில் ஒரு மெதுவான ஒரு மாற்றமானது ஆரம்பமாகும். குறிப்பாக சனி மற்றும் குரு பகவானின் கிரகங்களின் இயக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தை திறக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு அத்தியாயம் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக மாற்றும். இதுவரை நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் ஒரு பாடமாக இருந்தது என்றால் இனி வரப்போகின்ற காலங்கள் அந்த பாடங்களின் பலனை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். எனவே இதனால் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படாது. இதுவரை நீங்கள் பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் முழுமையாக தீர்ந்துவிடும். இதுவரை உங்களை மதிக்காமல் நடந்தவர்கள் கூட இனி உங்களை வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில புதிய நபர்கள் நிச்சயமாக வந்து விடுவார்கள். வந்து உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றுவார்கள். அவர்கள் சாதாரணமாக வரக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்னேற்றுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் செய்ய வேண்டுமோ அதனை எல்லாம் செய்து கொடுப்பார்கள். இதனால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் உயர்வுக்கு செல்லும். தொழிலாக இருக்கட்டும், பண விஷயமாக இருக்கட்டும், சமூக மரியாதையாக கூட இருக்கட்டும், உங்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள். சில சமயம் ஒரு நண்பர், ஒரு தொழில் இல்லைன்னா ஒரு தொழில் தொடர்பு அல்லது ஒரு வழிகாட்டி போன்ற நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேருவார்கள். வந்து சேருவது மட்டுமல்லாம அவர்களும் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக மாற்றியமைப்பார்கள். இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். சிறு வயதில் நீங்கள் சந்தித்த அவமானங்களுக்கு நேரடியான வார்த்தைகளால் பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு அவசியமானது இருக்காது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்கள் அடைந்து விடுவீர்கள். போதுமான அளவுக்கு சொத்து பத்துக்களும் பணங்களும் உங்களுக்கு கூடி வந்துவிடும். ஒரு தொழிலிலும் நீங்கள் நிலையாக இருப்பீர்கள். எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்க உங்களை யாரெல்லாம் சிறு வயதில் அவமானப்படுத்தினார்களோ அவர்களை போய் நீங்கள் அவமானப்படுத்த வேண்டும் என்று ஒரு எண்ணமானது உங்களுக்கு இருக்காது. இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் உழைத்து முன்னேறுவதையே ஒரு பெரிய ஒரு மாற்றமாக அவர்கள் பார்த்து அவர்களுக்கு இதுவே ஒரு பெரிய ஒரு பதிலடியாக இருக்கும். நீங்கள் நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமானம் ஆகியவற்றை அடைந்து விட்டீங்கன்னா அதுவே மிகப்பெரிய அளவுக்கு அவர்கள் பேசியதற்கு ஒரு பதிலடியாக மாறிவிடும். எனவே அதில் மட்டும் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை செய்து கொண்டிருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். ஒரு காலத்தில் உங்களை குறைத்து பார்த்தவர்கள் அதே இடத்தில் நின்று உங்களை பார்க்க நேரிடும். அந்த ஒரு நேரத்தில் உங்கள் அமைதியான வெற்றி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதிலாக தெரியும். எனவே வாய் மூலம் எதையும் நீங்கள் பேசக்கூடாது. வாழ்க்கையின் மூலம் பேசுங்கள். அவர்களை பார்த்து என் மீது தவறுதான் என்று உணர்ந்து கொள்வார்கள். பண விஷயமாக இருக்கட்டும், ஒரு மெதுவான ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படும். இதுவரை உங்களுடைய கையில் பணமானது தங்காமல் போயிருக்கும். எல்லாத்திலையும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் சம்பாதித்தாலும் செலவுகள் அதிகமாகவும் உங்களுக்கு இருந்திருக்கலாம்.
சில சமயம் கடன் பிரச்சனைகளும் உங்களை சோர்வடைய செய்திருக்கும். இது அனைத்தும் உங்களுக்கு ஒரு பண பிரச்சனையாக இருந்திருக்கும். இதிலிருந்து எப்படி வெளிவருவது என்று தெரியாமல் நீங்களும் எவ்வளவோ பணத்தை சம்பாதிப்பீங்க. பணத்தை வீட்டுக்கு கொடுக்க முடியாமல் ம், கடன் அடைப்பது, டியூ கட்டுவது போன்ற செயல்களில் அதை கொடுத்து கொடுத்து அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் கிரக நிலைகளின் மாற்றத்தினால் இனி பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். கடன்களை மெதுவாக அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்குள்ள உருவாகும். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் என்ன தெரியுமா? உங்களுக்கு மரியாதையானது அதிகரிக்கும். குடும்பத்திலும் சமூகத்திலும் உங்களுடைய மதிப்பு மெதுவாக உயர ஆரம்பிக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மதிப்பானது உங்களுக்கு கிடைக்கும். அந்த மதிப்பின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களிடம் ஆலோசனை கேட்கக்கூடிய நபர்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்கலாம். அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அவர்கள் மாற்றி விடுவார்கள். எனவே துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை இதுவரை ஒரு சோதனை காலமாகவே இருந்திருக்கும். ஆனால் அந்த சோதனைகள் எல்லாம் உங்களை பலமாக மாற்றி இருக்கிறது. இனி வரக்கூடுகின்ற காலங்கள் அந்த அனுபவங்களின் பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக நிச்சயமாக இருக்கும். நீங்கள் மனதில் வைத்திருக்கக்கூடிய இலக்குகளை மெதுவாக அடைய ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம், மரியாதை, பணவரவு ஆகியவை ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் இதுவரை அமைதியாக தாங்கிய அவமானங்கள், கண்ணீர்கள், ஏமாற்றங்கள் எல்லாம் ஒரு நாளில் மறைந்து மறைந்து போய்விடாது. ஆனால் ஒவ்வொரு நாட்களிலும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்துவிடும். உங்களுக்கே அது மெல்ல மெல்ல தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் அந்த அனுபவங்களை உங்களை உயரத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அடித்தளமாக மாறும். ஒரு காலத்தில் உன்னால் முடியாது என்று சொன்னவர்கள் கூட இனி இவனால் முடிந்தது என்று அனைவரும் உங்களை பற்றி பெருமையாக பேசுவார்கள். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். அதுதான் இந்த துலாம் ராசியின் வாழ்க்கையில் ஆரம்பமாக இருக்கக்கூடிய ஒரு புதிய அத்தியாயமாக இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். மறக்காமல் எனக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள்.